வாங்க இன்னைக்கு சாம்பார் வச்சு சேனக்கிழங்கு கூட்டு வைக்கலாம். வாங்க கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டிருக்கேன். அதை எண்ணெயில் வதக்குறேன். நல்லா எண்ணெயில் வதங்கினால சாம்பார் நல்ல வாடையாக இருக்கும். தண்ணி ஊற்றிடலாம். நல்லா வதங்கிடுச்சு, அதனால் தண்ணி ஊற்றிடலாம். வேகட்டு. புளி அப்புறமா தான் கடைசியில் போடணும். ஒரு சொல்ல புளி போடணும். அடுப்பில் தூக்கி போட்டு ஒரு சேனக்கிழங்கு ஒரு அவி விடலாம். நல்லா அலசிட்டேன். நல்லா அலசிட்டு தான் வச்சுருக்கேன். தண்ணி கொஞ்சம் மஞ்சள் தூள் போடணும். கொஞ்சம் உப்பு போடலாம். குளிக்கட்டும். விசில் போட்டு இன்றைக்கு தியானத்துக்குரிய வசனம், இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள். 2 கொரிந்தியர் 6:22. காய் வெந்துருச்சான்னு பார்ப்போம். வேகலை. இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டு. வெந்துருச்சு. இப்போ மாங்காய் போட்டுக்கலாம். மாங்காயும் போட்டு வேகட்டும். சேனக்கிழங்கு எடுத்துடலாம். விசில் வரக்கூடாது. ஒரே ஒரு லேசாக ஒரு ஆவி மட்டும் தான் விடுங்க. எடுத்துடலாம் சேனக்கிழங்கு. புளி ஊற்றலாம். ஒரு சொல்ல புளி ஊற்றணும் சாம்பாருக்கு. லேசாக லைட்டாக தான் ஊற்றணும். எப்போதுமே சாம்பாருக்கு புளி கொஞ்சம் அதான் நல்லா சுருக்குண்டு. இப்போ எடுத்துடலாம். ரொம்ப அவிஞ்சிடக்கூடாது, நல்லா இருக்காது. அப்படி நல்லா தண்ணி வடியட்டும். பருப்பு போட்டுக்கலாம். ரொம்ப எங்களுக்கு பருப்பு கரைஞ்சா எங்களுக்கு பிடிக்காதனால கொத்து கொத்தாக தான் போடுவோம். இருங்க, மசால் போட்டுக்கலாம். ஆச்சி இடிச்ச சாம்பார் தூள் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம் தான் போடணும். சக்தி சாம்பார் தூள் கொஞ்சம், ஆச்சி ஹோட்டல் சாம்பார் தூள் அது கொஞ்சம் போட்டால் தான் நல்லாயிருக்கும். ஏற்கனவே பெருங்காயமும் ஜீரகமும் அரைச்சி போட்டிருக்கோம். பெருங்காயம், ஜீரகம், சின்ன வெங்காயமும் அரைச்சி போட்டுருவோம் பருப்பு வேக வைக்கும் போது. ஒரு கொதி வரட்டும். நல்லா இருக்கு. ஃபஸ்ட்டு சேனக்கிழங்கு இந்த எண்ணெயில் ஒரு பொரி பொரிச்சுக்கலாம். அதுதான் அரிப்புலாம் இருக்காது, நல்லா இருக்கும். இந்த டேஸ்ட் நல்லா இருக்கும். இந்த மாதிரி ஒரு நாளைக்கு வேகட்டும். கொஞ்சோண்டு திருநெல் தேங்காய் போடலாம், நல்லா இருக்கும். இது தாளிச்சுக்கணும். இதை கொஞ்சம்
கருவேப்பிலை பருப்பு போட்டிருக்கோம். வெங்காயம் போடணும், கருவேப்பிலை போடணும். இதுதான் அரிசிண்டாயிருக்கும். ரெண்டு மணிக்கடை போடணும். மீதி இதில் போட்டோம். நல்லா வணங்க நல்லா தாளிச்சு கொட்டிடலாம். அவ்வளோதான் சாம்பார். கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் எல்லாம் சாம்பார். இதுக்கு ஒரு மசாலா அரைச்சிடலாம். வாங்க. 2 சோம்பு, 2 சோம்பு, தேங்காய் இருங்க, 2 பச்சை வெங்காயம் போட்டு, 2 சோம்பு, தேங்காய், பச்சை வெங்காயம். இப்போ இந்த கிழங்கை எடுத்துடலாம், தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்துடலாம். இது கறி வறுவல் மாதிரியே இருக்கும், நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக. இதில் கொஞ்சம் எண்ணெயை எடுத்துடலாம். அந்த எண்ணெயை வந்து ஏதாவது கருவாடு எதுவாவது பொரிச்சுக்கலாம். அன்னைக்கு போட்டுக்கலாம். 2 சோம்பு போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கொஞ்சம் போட்டுக்கணும். ஒரு தேவைக்கு நம்மளுக்கு எவ்வளோ உரப்பு தேவையோ அதுக்கேற்ற மிளகாத்தூள். இப்போ நம்ம அரைச்சோம்னா மசாலா தான் போட்டுக்கலாம். இதோட கொஞ்சம் தண்ணி சேர்த்துருவோம். ஒரு கிண்டி கொஞ்சம் வேக. இப்போ திறந்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லா கறி மாதிரி, கறி சிக்கன் எல்லாம் அப்படியே இருக்கும், அது மாதிரி பாருங்க. பாருங்க, நல்லா சிக்கன் மாதிரியே இருக்கும். இன்னும் 2 கருவேப்பிலை போட்டு இறக்கிடலாம். ரொம்ப வரட்டிட்டா நல்லா இருக்காது சாம்பாருக்கு. அதனால 2 கருவேப்பிலை போட்டு ஒரு கிண்டிக்கிட்டு வைக்கிறேன். நல்ல வாசனையாக இருக்குது. வாங்க சாப்பாடு போடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா ப்ளீஸ் லைக்.